இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏஜே ஹேம மாலினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுச்சு. அதனால் உணவுகளில் போதுமான சத்து, நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இல்லை அப்படின்ட்டு பெரிய பரவலாக பேசப்படுது. அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு காரணமாக பலவிதமான கோளாறுகள் வருதுன்றாங்க. என்னென்ன கோளாறுகள் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி உணவில் சத்துனா என்ன, அதுவும் குறிப்பாக அந்த நியூட்ரிஷன் சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பு வகை நுண்ணூட்ட சத்தா அது என்ன அப்படின்றத பற்றி முதல்ல கொஞ்சம் அறிமுகம் செஞ்சுருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம்ன்றது போஷன் மா, அதாவது தேசிய சத்துணவு மாதம். இதை நம்ம நாடு கொண்டாடிட்டு இருக்குது. அதுலேயே நமக்கு தெரியும் இதோடைய இந்த சத்துணவு உடைய பெருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரமாக கொண்டாடப்பட்ட இந்த ஒரு சத்துணவு போஷன் மான்றது ஒரு மாதமாக நீடிக்கப்பட்டிருக்கிறதுல இருந்தே நமக்கு தெரியும் நம்மளோட கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த சத்துணவுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காகவே செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக அதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதில் ஒரு ஆன்சர் அடங்கியிருக்கு. ஏன்னா சத்துணவு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க we are what we eat or you are what you eat. நம்ம என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றோமோ அதுக்கு தான மாதிரி தான் நம்மளுடைய உடல் வாகு அமையும். நம்மளுடைய தெய்வ புலவர் கூட சொல்லியிருக்காரு, அற்றால் அளவறிந்து உண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உணவுன்றது தான் நம்ம நிறைய பார்க்குறோம். வெறும் உணவு, நம்ம சாதம் சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான் பார்க்குறோம். பட் அந்த உணவில் எத்தனை வகையான சத்துக்கள் இருக்குன்றது பெரும்பாலானோருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா நாங்களே சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ பசி எடுக்குது, நேரத்துக்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான் இருக்குமே தவிர இந்த துறைக்கு வந்த பிறகு இந்த துறையில் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிறது, அதை குறித்து படிக்கும்போது இந்த சத்தான உணவு இல்லாமையால் வரக்கூடிய நோய்கள், அதே நேரத்தில் ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னா சத்துணவை எப்படி, அந்த சத்துக்களை எப்படி மாற்றி அமைத்து அந்த நோயை சரிப்படுத்தலாம் இப்படின்ற நம்ம இந்த துறைக்குள்ள வந்த பிறகுதான் சத்துணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்ன்றது புரிய வந்தது. ஸோ அப்போ சத்துனா என்ன, உணவுன்னா என்ன? உணவுன்றது ஜென்ரலாக ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணுன்னா எனிதிங் சாலிட் ஆர் லிக்விட், அதாவது திரவ உணவுலையோ திரவ வடிவமாவோ அல்லது திட வடிவமாவோ நம்ம சாப்பிடக்கூடியது உணவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவுல என்னென்ன சத்து இருக்குது? மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க, நுண்ணூட்ட சத்துக்கள். பட் அது கூட சேர்த்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு இருக்கு, விச் மீன்ஸ் அந்த அதிக அளவில் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய உணவுகள். இதை நம்ம கார்போஹைட்ரேட், அப்புறம் புரதச்சத்து, அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, அதுக்கப்புறம் கொழுப்பு சத்துன்னு பிரிப்போம். இதை ஒரு கிராம்ஸ் கணக்கில் தேவைப்படும். லைக் 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் அந்த மாதிரி லெவலில் தேவைப்படும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் மேக்ரோ நியூட்ரியன்ட். வெரஸ் யூ ஹேவ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் இஸ் நுண்ணூட்ட சத்துக்கள். இது பெரும்பாலானவருக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வைட்டமின்ஸ்லேயே ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. நீரில் கரையக்கூடியது, நீரில் கரையாதது, சால்யூபிள் அண்ட் வாட்டர் சால்யூபிள் அண்ட் ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள்னா நீரில் கரையக்கூடியது, ஃபேட் சால்யூபிள்னா கொழுப்பு சத்து கூட இருந்தால் தான் அது உடம்புக்கு உபயோகப்படுத்தும். ஸோ கொழுப்பில் கரையக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 2 வகையான வைட்டமின்ஸ்லேயே இருக்கு. அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், தட் இஸ் மினரல்ஸ். மினரல்ஸ்லேயும் பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டது சோடியம், பொட்டாசியம் தான். அண்ட் சில பேருக்கு அயன் தெரியும், ஆனால் கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், நிக்கல், ஜிங்க்னு ஒரு பட்டியலே போடலாம். ஸோ இத்தனையும் உள்ளடங்கி கொடுக்கறது தான் நமக்கு உணவு. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவிலும் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் சரிவிகிதமாக இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சரிவிகிதமாக நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்றது தான் சரிவிகித உணவு அப்படின்னு நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஸோ ஒரு உணவுன்னு எடுக்கும்போது தேர் யூ ஹாவ் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இதில் இம்பேலன்ஸ் நடக்கும்போது தான் மற்ற எந்த வகையான ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஊட்டச்சத்து மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் சொன்னீங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இது ரெண்டுமே போதுமான அளவில் இன்றைய காலகட்டத்தில் கிடைக்குதா நம்ம சாப்பிட்ற உணவில்? நல்ல கேள்வி. பல ஆராய்ச்சிகள் இப்போ எங்களோட துறையிலே கூட அந்த ஆராய்ச்சி எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் பண்ணும்போது பெரும்பாலும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, மாவுச்சத்து அதிகமாக இருக்குது,
உடம்புக்கு தேவையான புரதச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரதச்சத்துனா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு அவருடைய எடை பொறுத்து அவருக்கு 1 கிராம் பர் கேஜி. ஸோ ஒருத்தர் 60 கேஜி எடை இருக்கிறாங்கன்னா 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், 60 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது புரதச்சத்து. ஆனால் பெரும்பாலான டயட்ரி இதில் நம்ம பார்க்கும்போது 30-35 கிராம்குள்ளே தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அது ரொம்ப கம்மி. ஆனால் அதே நேரத்தில் புரதம் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் மேடம்? என்ன காரணம்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய உணவுகள், நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகம். அண்ட் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் சாதம் அளவு நம்ம நிறைய சாதம் தான் பெரும்பாலும், அப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் தோசை, அப்புறம் பொங்கல், இடியாப்பம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்கும். இல்லை புரதச்சத்து காம்பினேஷன் இருக்கணும்னா மேபி சில டைமில் சாம்பார் அப்படி ஒன்று சாப்பிடுவாங்க. பட் ஜென்ரலாக அதோடைய குவான்டிட்டி அதிகம் இல்லை. அப்புறம் ஸ்நாக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா என்ன சாப்பிட்றோம் ஜென்ரலாக ஸ்நாக்ஸ்? எனிபடி நீங்கள் வெளியில் பார்க்கும்போது சமோசா, போண்டா, வடை, பஜ்ஜி, அதுலேயும் மாவுச்சத்து தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த புரதச்சத்து இதுலேருந்து வர்றது நம்ம கம்மி. போண்டால ஓரளவுக்கு சொல்லலாம் மாவு, அது கடலை மாவில் பண்ணுறது, வடை கூட உளுந்த மாவில் பண்ணுறது. பட் தென் சமோசாவோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், மற்றதெல்லாம் ரொம்ப கம்மி, குவான்டிட்டியும் கம்மி. சாதம் அளவு சாப்பிட்ற மாதிரி நம்ம வேற புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட மாட்டோம். அதே நேரத்தில் நான் வெஜிடேரியன், வென் பீப்புள் சே ஐ எம் அ நான் வெஜிடேரியன், நான் அசைவ உணவுகள் சாப்பிடுவேன்னு சொன்னால் கூட பட்டியலில் பார்த்தோம்னா வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் சாப்பிடுவாங்க, மற்ற நாட்கள் நான் வெஜிடேரியன் இல்லை. அப்போது இந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அசஸ் பண்ணும்போது அவங்களுடைய புரதச்சத்து அளவு கம்மியாக இருக்குது, மாவு சத்து அளவு ஜாஸ்தியாக இருக்குது, கொழுப்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த நுண்ணூட்ட சத்து, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ரோ பெரிய சத்து, அதாவது அதிக அளவில் இருக்கிற அந்த மாவுச்சத்து, அப்புறம் புரதச்சத்து, அப்புறம் கொழுப்பு சத்து, இதெல்லாம் இருக்கிற அந்த உணவு இருக்குல்ல, இதில் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நுண்ணூட்ட சத்துகள் குறைபாடு எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் பொதுவாக மக்களிடையே காணப்படுது? இதில் நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கு நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எது அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா சோடியம், உப்பு சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தேவைப்படக்கூடிய அயன், அப்புறம் ஜிங்க், அப்புறம் இந்த பி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் B12 எல்லாம் சொல்லுவோம், இது கம்மி. மெக்னீஷியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான நம்மளுடைய நரம்பு மண்டலம் வேலை பண்ணுறதுக்கு, நம்மளுடைய மசில் கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரியான தேவைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்குது. பட் வி சி சோடியம் இஸ் வெரி ஹை, உப்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சோடியம் நமக்கு தேவை. WHO பிரகாரம் பார்த்தீங்கன்னா சோடியம் ஒரு நாளைக்கு லெஸ் தென் 5 கிராம்ஸ், ஒரு 5 கிராம் விட கம்மி. ஒரு டீஸ்பூன்னா 5 கிராம், அந்த 5 கிராம்ல அந்த ஒரு டீஸ்பூன்ல 3/4 டீஸ்பூன் தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு. ஆனா நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 கிராம் 10 கிராம் கூட நம்ம சாப்பிடும். ஸோ இது கூட நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு விதத்திலையும் பாதிக்கும். ஸோ சோடியம் இஸ் வெரி ஹை. ஆனால் அயன், பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்ஸ், அதர் மைக்ரோநியூட்ரியன்ஸ் கம்மி. வைட்டமின் A, வைட்டமின் C இது கம்மி. தென் ஃபைபர், நார்ச்சத்து, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சத்து, அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த நியூட்ரியன் டென்ஸ்னு சொல்லுவோம். ஒரு உணவு சாப்பிடும்போது அந்த உணவில் எந்த அளவுக்கு சத்து மிகுந்த ஒரு உணவாக இருக்குது, நியூட்ரியன் டென்சிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப குறைவாகவே இருக்குது. மாவு சத்து, கொழுப்பு சத்து தான் அதிகமாக இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ், பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான், இல்லையா? நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது. ₹1 கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள், நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க. உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 மணிக்கு கேட்கலாம்.
வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஹலோ டாக்டர், கேளுங்கண்ணா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. நம்மளுடைய பழைய காலத்து உணவு முறை இருக்குல்ல, பண்டைய காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட போது இருந்த அந்த உணவில் அதெல்லாம் நுண்ணூட்ட சத்துக்கள் நியூட்ரியன் டென்ஸாக இருந்ததா? இப்போ வந்து மாறி இருக்கா? அந்த காலத்தில் நிறைய பதப்படுத்தப்படாத உணவுகள் இருந்தது. இப்போ அரிசின்னு பார்த்தீங்கன்னா கூட அதில் உமியெல்லாம் ரொம்ப நீக்கப்படாமல் அந்த கலரே வேற மாதிரி சிகப்பரிசி அல்லது வெள்ளையே கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும், கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். எனக்கும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் அந்த பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது அரிசி வந்து பாலிஷ்டாக ஒயிட்டாக இருக்காது, லிட்டில் பிட் ஆஃப் கலர். அது அப்போ நினைச்சோம் நம்ம இது என்ன வெள்ளையா இல்லாம இருக்குது, அந்த கால மாற்றம் ஏற்படுச்சு. ஸோ அந்த ஒயிட்டிஷ் இல்லாம ஒரு மாதிரி பேல் ஒயிட்டா இருந்த அந்த அரிசியில வந்து பி காம்ப்ளெக்ஸ் தயாமின் என்ற சத்து இருந்தது. ஸோ அங்கே வி டோன்ட் ஹேவ் அ காம்ப்ரமைஸ் பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்தது. எப்படியும் பழ வகைகள் சாப்பிட்ற வழக்கம் இருந்தது. ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் அப்போ கிடையாது. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்ல படிக்கும்போது ஸ்கூல் வெளியில வந்தோம்னா இப்போ கிடைக்கக்கூடிய மாதிரி சிப்ஸோ அல்லது வறுத்த உணவுகளோ அது கிடைக்காது. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா இந்த கொரக்கா புளிக்கான்னு ஒன்று கிடைக்கும், நாவல் பழம் கிடைக்கும், மாங்காய் இருக்கும், அண்ட் சுண்டல் சில இடத்துல வைப்பாங்க. அப்புறம் யூ ஹாவ் இந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சிருக்கு. இதுதான் அந்த காலத்துல பழக்கம் இல்லை, நம்ம சின்னதா இருக்கும். பட் நமக்கும் முன்னோர்கள் அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு அவங்களுடைய உணவு ஓரளவு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட அப்ப இருக்கக்கூடிய உணவு முறைகளும் கண்டிப்பாக அது வந்து சத்தானதா இருக்குதுன்னு தான் நான் சொல்வேன். உணவு முறைகளும்னு ஒன்று இருக்கு, எப்படி சமைக்கிறாங்க, எவ்வளோ நாள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, எல்லா நாளுக்குள்ள முடிச்சிடுறாங்க. அப்புறம் பதப்படுத்த உணவுகள் சேர்த்துக்காம இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அவ்வளோ வளரல. ஸோ கண்டிப்பாக இன்னையோடைய காலகட்டத்தை விட முற்காலத்தில் அவங்களுடைய உணவு வகைகள் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் வந்து அரிசிலாம் வந்து கொஞ்சம் லேசான மஞ்சளில் இருக்கும், பழுப்பு நிறமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாயிடுச்சுன்னு. இந்த வெண்மையாக இருக்கிற இது வந்து உணவு நல்ல உணவு அப்படின்னு நம்ம வந்து அப்படி கண்டிஷன் ஆன மாதிரி தோணுது. கண்ணுக்கு வந்து வெள்ளையாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது நம்ம வந்து அரிசி வெள்ளையாக இருக்கணும், மாவு வெள்ளையாக இருக்கணும், கோதுமை மாவு கூட வெள்ளையாக தான் மைதா மாவு மாற்றுறாங்க. அப்புறம் சர்க்கரை வந்து கூட நாட்டு சர்க்கரையை விட வெள்ளை சர்க்கரை தான் இடிக்கின்றது. இந்த வெண்மையாக்குறது வந்து தொழில் மயமான பிறகு தான் இது நடக்குது. இந்த தொழில் மயமான பிறகு இந்த வெண்ணிற உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாகுது. இது வந்து கண்ணுக்கு நல்லதாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு வயிற்றுக்கு நல்லதா, அதனால் பாதிப்பா? கண்டிப்பாக பாதிப்பு. இப்போ நீங்கள் கேட்ட இந்த லிஸ்ட் பண்ண எல்லா வெள்ளை நிற உணவுகளும் நிறைய இப்போ ஆனால் விழிப்புணர்வு வந்துட்டு. இப்போ நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் கூட நம்ம கேட்கும்போது நிறைய டாக்டர்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாம் போன வாரம் கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டுட்டு இருந்து வெள்ளை நிற உணவுகளை தவிர்க்கவும்ன்றதான் அந்த மெசேஜஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இது என்னன்னா அந்த மைதாலாம் பண்ணும்போது, அதாவது கோதுமை மாவுல இருந்து அந்த மைதாவை நம்ம ரிஃபைண்டாக எடுக்கும்போது சில அமிலங்கள் சில வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள தினம் சேர நமக்கு அல்சர் வகை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேல் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம், குடல்ல இருக்கக்கூடிய அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டி குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வெல்லம், நாட்டு சக்கரை சொன்னீங்க, நாட்டு சக்கரைல இருந்து ரெகுலரா அந்த வெள்ளை கலர் வரத்துக்கும் மறுபடியும் ஒரு வேதிப்பொருள் தான் சேர்த்துக்கிறாங்க. அந்த வேதிப்பொருள் இஸ் நாட் குட். கண்டிப்பா உடம்புக்கு வந்து அதை வந்து எந்த ஒரு நல்லதும் செய்ய போறது கிடையாது. அதனால இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அவாய்ட் ஒயிட் ஃபுட்ஸ், விச் மீன்ஸ் சர்க்கரை தவிர்க்கணும் அல்லது குறைக்கணும், அட்லீஸ்ட் குறைக்கணும். தென் மைதா மாவு கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துட்டாலே இட் இஸ் குட். அண்ட் தென் அரிசி கூட கம்மி பண்ணும். நான் என்ன சொல்லுவேன், இட் இஸ் நாட், அரிசி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்டேபிள் ஃபுட். எல்லாரும் அரிசி சாப்பிட்டு தான் பழக்கம் ஆயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே ஒயிட் ரைஸாக வந்துட்டு இருக்கு. பட் வேர் எவர் பாசிபிள் அன்பாலிஷ் ரைஸ் வாங்கிக்கிட்டாங்கன்னா நல்லது. சிகப்பரிசி இஸ் டிஃப்ரெண்ட். அன்பாலிஷ்னா ரொம்ப இப்போ சில கடைகளில் கிடைக்குது, ரொம்ப பாலிஷ் பண்ணி வெள்ளையாக இல்லாமல் லிட்டில் பிட் அக்செப்டபிள். ஸோ
அந்த மாதிரி அரிசி உபயோகிக்கிறது. ரெண்டாவது அரிசியோட அளவு கட்டுப்படுத்துறது. இந்த மாதிரி சில மாற்றங்கள் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்த் வில் பி குட். அது 3 வேளையும் அரிசி சார்ந்த உணவு சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் அரிசி இருக்கிற மாதிரி சாப்பிட்றது நல்லதா? அது கூட வந்து ஃப்ரம் நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் வில் சேஸ், அரிசி கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும்னு நம்ம சொல்ல வரல. பீயிங் அ ஸ்டேபிள் ஃபுட், பட் சூஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நல்லபடியாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா மார்னிங் அரிசி சார்ந்த உணவுகள்னால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, உப்மா இதெல்லாம் வந்து அரிசி சார்ந்தது தான். இதை தவிர நம்ம வந்து வேறு எதுவும் மாற்றி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வி ஆர் யூஸ் டு இட். ஆல்சோ நம்மளுடைய குடல் எவ்ரிதிங், நம்மளோட மெட்டபாலிசம் எல்லாமே அதை சார்ந்ததாக இருக்குது. ஸோ திடீர்னு அதை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. பட் ஈட் சென்சிபிளி. ஸோ யூ கேன் ஈட் இட்லி, ஆனால் அது வந்து வெறும்னே எப்போவுமே மல்லிப்பூ இட்லி மாதிரி இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதில் சில காம்பினேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொன்று அட்வொகேட் பண்ணுறோன்னா அந்த அரிசியோட யூ டேக் சம் மில்லட்ஸ். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் வந்து மில்லட்ஸ் அதுக்காகவே மறுபடியும் யுனெஸ்கோவில் கொடுத்த ஒரு விழிப்புணர்வு, சிறுதானிய இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ யூ கேன் காம்பினேஷன் இட்லி அரிசியோட ஒரு பாகம் இட்லி அரிசி போட்டால் அதில் ஒரு அரை பாகம் யூ கேன் ஆட் எனி திணை, சாமை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட்ஸ் போட்டோம்னா ஒரு காம்பினேஷன் வரும். ஸோ இட் இஸ் குட். அட் சேம் டைம் ரைஸ் இஸ் ஓகே. ராத்திரி கூட ரைஸ் சாப்பிட்டா கூட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் டோன்ட் டேக் ஒன்லி லார்ஜ் அமௌண்ட், நிறைய குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் சாப்பிட வேணாம். அது கூட என்ன நம்ம உணவு சேர்த்து சாப்பிட்றோமோ அதை வந்து சென்சிபிளாக சாப்பிடணும். அதனால் டோட்டலாக அரிசியிலேருந்து மாறிடுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஒரே படபடப்பா இருக்கா? இனம் புரியாத வலியா? சுருக் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கா? இதெல்லாம் காதலின் அறிகுறி இல்லங்க, இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கான அறிகுறிகளா கூட இருக்கலாம். இதயமே இதயமே. இது போன்ற பல்வேறு உடல்நலம் பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 பண்பலை ஒலிபரப்பில் பிற்பகல் 3 மணிக்கு தவறாம கேளுங்க ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்த ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏஜே ஹேம மாலினி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இப்போ உணவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம பெரும்பாலும் மாவுச்சத்து தான் நம்மளுடைய தென்னிந்திய உணவு முறையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடல் பருமன்ற உடல் கோளாறு வந்து பரவலாகவே அதிகமாக இருக்குது. இந்த உடல் பருமனுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் போதுமான சத்து இல்லாமல் சத்து குறைவுக்கும் தொடர்பு இருக்கா? ஓகே, அது வந்து தொடர்பு இருக்குது. அதே நேரத்தில் உடல் பருமனுக்கு ஒரு மேஜர் ஈக்குவேஷன் வந்து இன்க்ரீஸ்ட் எனர்ஜி இன்டேக், ரெடியூஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம என்ன உட்கொள்கிறோமோ அதை வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலம் அது வந்து வெளியேற்றணும். செலவு கம்மியாக இருக்குது, வரவு அதிகமாக இருக்குது. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது கூட ஏன்னா எவ்ரிவேர் இட் இஸ் ஒன்று வெள்ளை இந்த மாதிரி அரிசி குவான்டிட்டி, கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கேலரிஸ் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொன்னேன், ஆராய்ச்சியில் கொழுப்பு சத்து தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுலேருந்தும் கேலரிஸ் நமக்கு அதிகமாக வருது. when I take 1 gram of fat, 1 கிராம் கொழுப்பு சத்து, நான் ஏதாவது ஒரு மேபி சே ஒரு டீஸ்பூன் ஆஃப் எண்ணெய் அல்லது நெய் சாப்பிட்றேன்னா அதுலேருந்து 45 கேலரி எனக்கு ஈஸியாக வந்துடும். அதே நேரத்தில் அதே மாதிரி
ஒரு டீஸ்பூன் சுகர் சாப்பிட்டேன்னா இட் கிவ்ஸ் 20 கிலோ கேலரி. ஸோ 45 + 20 65 கேலரிஸ் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல் கிடைச்சிது. இதே மாதிரி நான் வந்து உணவுல இருந்து சாப்பிடும்போது ஃப்ரைட் ஐட்டம்ஸாக சாப்பிட்றேன், நிறைய சிப்ஸாக சாப்பிட்றேன், பேக்டு ஃபுட்ஸ் சாப்பிட்றேன், ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றேன்னும் போது கேலரிஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கிடையாது. அண்ட் இந்த கேலரிஸ் வந்து நான் எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன், பெரும்பாலான லைஃப் ஸ்டைல் டுடே இஸ் ஒன்லி செடென்ட்ரி. யாருமே வந்து உடல் உழைப்பு அதிகம். நீங்க நம்ம முன்னோர்கள் பத்தியும் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எங்கேயுமே வந்து இப்போ நம்ம நிறைய வாகனங்கள் உபயோகிக்கிறோம், நிறைய இருக்கு. ஆனா அந்த காலத்துல எல்லாத்துக்கும் நடந்து போவாங்க. அப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ எவ்ரிபடி சேஸ் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், அதுக்கு நம்ம வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இப்ப தேடி போக வேண்டியிருக்கு அதுக்காக. ஆனா முன்னோர்களுக்கு அந்த ஒரு இதுல ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அப்புறம் வீட்லயும் நிறைய மாவு ஆட்டுறது அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. ஸோ இட் வாஸ் பேலன்ஸ்ட். ஆனால் நமக்கு வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்லி ஆவே. நம்ம யாரோட வீட்லயும் வந்து இன்னைக்கு நம்ம துணி துவைக்கிறதோ அல்லது வீடு கிளீன் பண்றது அல்லது மாவரைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்குமே கருவி வந்துருச்சு. இன் அவர் சயின்டிபிக் ஃபாரம் அதான் நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், நம்ம பாடியிலேயே வந்து எந்த பார்ட் சீக்கிரமா இழையும் அப்படின்னா நம்மளோட தம்பு. பிகாஸ் த தம்ப் ஆல்வேஸ் நம்ம மொபைல்ல வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம இது ஸ்பேஸ் பண்ணிட்டு. ஸோ அப்போ தம்புக்கு தான் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கு, கட்டை விரலுக்கு தான். ஸோ அந்த ஈட்டிங் இஸ் ஹை, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட், அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் லோ. அப்போ ஈக்குவேஷன் இஸ் இம்பேலன்ஸ். இதனால உடல் பருமன் அதிகமாகும். நிறைய அந்த ஈக்குவேஷன் சரி பண்ணாதான் உடல் பருமனை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இந்த நீங்கள் சொன்னீங்க சத்துள்ள உணவு சாப்பிடணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கலோரி டென்ஸாக இருக்குது, ஆனால் நியூட்ரிஷன் டென்ஸாக இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறை அவங்க சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே அந்த ஜங்க் ஃபுட்டுன்றது பேசிக்கலாக உணவு மைனஸ் நியூட்ரிஷன்னா அது வந்து ஜங்க் ஃபுட்னு எடுத்துக்கலாமா? அதனால தான் வந்து இப்போ உள்ள இளைய தலைமுறை வந்து இன்னும் அதிகமாக உடல் பருமன் கூடுறது காரணமாக இருக்கா? ஆமாம், ஜங்க் ஃபுட்ஸ் போர்ஷன் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உணவு மைனஸ் நியூட்ரியன் டென்சிட்டி. அந்த நியூட்ரியன் டென்சிட்டி இல்லாமல் ஆனால் வயிறு ஃபில் ஆகிடும். எனக்கு பசி எடுக்குது, ஸோ ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கெட் சம் மேபி சே ஒரு பேக்கெட் ஆஃப் சிப்ஸ். அதில் என்ன இருக்குது, சோடியம் அதிகம், உப்பு சத்து அதிகமாக இருக்குது, அண்ட் மாவு சத்து அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. இதில் நுண்ணூட்ட சத்து கிடையாது. அப்போ அது வந்து ஆனால் இட் ஃபில்ஸ் மை ஸ்டமக். ஸோ இட் இஸ் கலரி இருக்குது பட் நோ நியூட்ரியன் டென்சிட்டி. இதை நான் அதிகமாக சாப்பிட தான் எனக்கு ஐ வில் கெட் வெயிட், மோர் வெயிட். அதே மாதிரி சாக்லேட்ஸ், இப்போ குழந்தைங்கள்லாம் அதுதான் நிறைய சாப்பிட்றாங்க. சுகரி ட்ரிங்க்ஸ், பெவரேஜஸ், அதெல்லாம் சாப்பிடும்போது there is no nutrient density. அதை பற்றி சொல்லுங்கள். சுகரி ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, இந்த குளிர்பானம் சாப்பிட்றாங்க நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது முன்னெல்லாம் வந்து சொம்பில் தண்ணி வைப்பாங்க, டம்ளரில் தண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த காலத்து ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிறாங்க. அது வந்து நியூட்ரிஷன்ஸ் நுண்ணூட்டச்சத்து நிரம்பியதா, அது அதனால பாதிப்பா? அது வந்து நம்ம எம்டி கேலரிஸ்னு சொல்லுவோம். அப்சல்யூட்லி நோ நியூட்ரிஷன். பட் அதுக்கு நானும் பார்த்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட லஞ்ச் வாங்கிட்டு கூடவே ஒரு டப்பா அதை வாங்கிட்டு தான் போவாங்க. ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு வந்து அந்த பழக்கம், அது சாப்பிட்டா தான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சு. ஸோ தெர் இஸ் அ பர்செப்ஷன் சேஞ்ச். நம்ம ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் மோர் வச்சுட்டு சாப்பிட்றதும் இருந்தது, தண்ணி வச்சுட்டு சாப்பிட்றது, இது வந்து இப்போ மாறியே போச்சு. கண்டிப்பாக அதில் நியூட்ரிச்சத்து கிடையாது. இட் இஸ் எம்டி கேலரிஸ் அண்ட் இட் ஆல்சோ இன்டர்ஃபியர்ஸ். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதோடைய டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனை கூட அதை இன்டர்ஃபியர் பண்ணும். ஒரு ஹெல்த்தி என்வாயரன்மெண்ட்டே நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்காது. ஸோ அந்த டைமுக்கு இட் வில் பி வெரி குட். யூனோ ஐ கெட் அந்த ஒரு நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், சரி நான் நல்லா சாப்பிட்டேன், டேஸ்டியாக இருந்தது சுகரி பெவரேஜஸ்னு. பட் டவுன் த லைன் நமக்கு வயசு ஆக ஆக அதோடைய பிரதிபலிப்புகள் அல்லது அதோடைய விளைவுகள் ரொம்ப விபரீதமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்த ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏஜே ஹேம மாலினி அவர்களுடனான இந்த ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். ஒளி இல்லாம எதுவுமே தெரியாது.
ஆனா நம்ம உடம்பே பயோலூமினிசன்ஸ், அதாவது மின்மினி பூச்சிகள் புழுக்கள் மாதிரி தானாவே ஒளிவிடக்கூடியது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒளியிலே தெரிவது தேவதையா? அட ஆமாங்க, ஒளியில தேவதை தெரியுதோ இல்லையோ அது காதலிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம உடம்பு எப்படி தானாவே ஒளி விடுது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. செல் சுவாசத்தின் போது நம்மளோட உடல் வளர்ச்சிதை மாற்றம் நடக்குது. அப்படி நடக்கிற வளர்ச்சிதை மாற்ற எதிர்வினையால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தியாகி நம்ம உடல் தானாவே ஒளிருது. அப்படின்னா இருட்டுல நம்ம லைட் இல்லாம போக முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஒளியை நம்ம சாதாரண கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு வெளியிடக்கூடிய இந்த ஒளியானது மனிதர்கள் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு 1000 மடங்கு குறைவு. ஆனா இது அல்ட்ரா சென்சிட்டிவ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிரத்யேக கேமராக்கள் மூலமா தான் நம்மளால பார்க்க முடியும். இத்தனை ஆச்சரியங்கள் நிறைந்த நம்மளோட மனித உடல் ஒரு அதிசயம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மரிஞ்ச டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மரிஞ்ச டாக்டர். நீங்கள் சொன்னீங்க நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற நுண்ணூட்டச்சத்துக்களை கிரகிக்கக்கூடிய தன்மை, அதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட் வயிற்றுக்குள்ளே இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம உணவை வந்து நுண்ணூட்டச்சத்துக்களை உள்வாங்கிறதுக்கு கிரகிக்கிறதுக்கு நம்மளுடைய வயிறு எந்த மாதிரியாக இருக்கணும், அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, அதை எதெல்லாம் பாதிக்குது? ஓகே, ரைட் ஃப்ரம் த வாயில் நம்ம உணவு போடுறதுலேருந்து நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் முழுவதுமாக அது ட்ராவல் பண்ணுற வரைக்கும் இயற்கையே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. ஸோ சலைவா நம்ம என்ன சொல்கிறோன்னா உமிழ் நீர், அது நல்லா நொறுங்க சாப்பிட்டா 100 வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ நொறுக்கு தீனி சாப்பிட்டா மாதிரி தான் ஆயிடுச்சு. நொறுங்க சாப்பிட்டா என்னன்னா நம்ம வாயில் உணவு வைக்கும்போது எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம சூ பண்ணி அதை உமிழ்நீரோட அதை நம்ம கலந்து அதை நல்லா ஒரு பேஸ்ட்டை விட இன்னொரு கன்சிஸ்டன்சி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த போலஸ் நம்ம உள்ளே தள்ளணும். இங்கேயே ஒரு டைஜஷன் ஆரம்பிக்குது. So the saliva mixes and facilitates for digestion. தென் அதுலேருந்து அது குடல், தட் இஸ் ஈசோஃபேகஸ், உணவு குழாய் மூலமாக அது உள்ள போகுது. இந்த இது நடக்கும் போதே வாயில் மைண்டு, பிகாஸ் கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், பிரெயினுக்கும் வயிற்றுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது கண்ணுக்கு நம்மளோட பார்வை பார்க்கும் போதே உமிழ்நீர் வருது. எவ்ரிதிங் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஸ்மெல், வாசனை எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ அது நடக்கும் போதே நம்ம வயிறு வந்து தயாராகும். தெர் இஸ் நிறைய என்சைம்ஸ் அண்ட் ஆசிட்ஸ், பெப்சினோஜன்ஸ், நிறைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாமே செக்ரீட் ஆகுது. எந்த உணவு எந்த வாசனைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் ஈசோஃபேகஸில் ஃபுட்டு போயிட்டு ஸ்டமக்கில் சேரும்போது இந்த ஆல் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். தென் கீழே போகும்போது ஜெஜுனம், டியோடினம், ஜெஜுனம் இதிலெல்லாம் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் என்ஜினியர்ட். நம்ம பண்ணல, அது ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு இந்த ஆசிட் செக்ரீஷன் சொன்ன, சலைவா செக்ரீஷன் சொன்ன, இது எல்லாமே கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால கூட அது பாதிக்கும். எந்த அளவுக்கு செக்ரீட் ஆகுது, நான் சாப்பிட்ற உணவுக்கும் அந்த செக்ரீஷனுக்கும் மேட்ச் ஆகலைன்னாலும் பாதிப்பு வந்துட்டே இருக்கும். இன்சுலின் இஸ் another ஹார்மோன். இட்ஸ் மேஜர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹார்மோன். நான் எந்த அளவுக்கு மாவு சத்து சாப்பிட்றேனோ அந்த அளவுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகணும். நான் நிறைய மாவு சத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா பாடி வந்து ஒரு லெவலுக்கு மேலே இன்சுலின் செக்ரீஷன் வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்சுலினோடைய வேலை திறன் அஃபெக்ட் ஆகும். அப்போ கார்போஹைட்ரேட் என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது, விச் மீன்ஸ் டயபெட்டிஸ். ஸோ எவ்ரி ஸ்டேஜ் பியாண்ட் ஆல் திஸ். இன்னொன்று வந்து நம்மளோட கட் மைக்ரோபயோட்டான்னு சொல்லுவோம், விச் இஸ் நம்ம குழாயில் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள். இதுல 2 விதமும் இருக்கு. கெடுதல் தரக்கூடிய கிருமிகளும் இருக்கு, நல்லதும் இருக்கு. அது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. இது நம்ம உணவு மூலமாகவும் நிறைய ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். இட் இஸ் நாட் ஒன்லி நியூட்ரிஷன், நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். இது எல்லாமே வந்து அந்த மைக்ரோபயோட்டாவை வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் நியூட்ரிஷன். ஸோ நான் ஹெல்த், இப்போ வி வர் டாக்கிங் அபவுட் சாதத்தோட அந்த ஜூஸ் சம் பாட்டில் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது என்ன ஆகுது, இந்த மைக்ரோபயோட்டாவோடைய ஹெல்த்தி இது வந்து பாதிக்குதுங்க. பிகாஸ் நம்மளோட பாடி கண்டிஷனல், நான் சொன்னால் இட்ஸ் பீன் என்ஜினியர்டு.
ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நமக்குன்னு ஒரு சில நுண்ணூட்ட கிருமிகள் அது இருக்கும். எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது, நமக்கு இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு. இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு விதமான அந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால அது ஒரு செட்டாக இருக்கும். நம்ம பாட்டில் ட்ரிங்க்ஸ் பற்றி பேசுறதெல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளுக்கும் இட் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். நவ் ஐ எம் எக்ஸ்போசிங் இட் டிஃப்ரெண்ட்லி. அப்போது கண்டிப்பாக அதனால் சர்வை பண்ண முடியாது. தென் ஹோல் லாட் ஆஃப் டிஸ்பயோசிஸ்னு சொல்லுவோம் அதை. இட் ஹேப்பன்ஸ். அதனாலேயே நிறைய நோய்கள் வரத்துக்கான காரணங்களும் இருக்குது. அதான் காலங்காலமாக இருந்து வந்த அந்த நல்ல கிருமிகளுக்கு தேவையான உணவு கிடைக்காம புதுவித நவீன குளிர்பானங்கள்லாம் கொடுக்கும்போது அது அழிஞ்சு போயிடுது. அப்போ அது வந்து வேற கிருமிகளுக்கு உதவியாக இருக்கும். அப்போ வந்து அதை அப்செட் பண்ணுது. அப்போ அதை பராமரிக்கிறது நமக்கு ஒரு முக்கியமாக கண்டிப்பாக பராமரிக்கணும். அது இப்போ சாப்பிட்ற உணவுகள் வந்து நீங்கள் சொன்னீங்க உப்பு வந்து அதிகமாக இருக்குது, அதனால் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி எல்லா உணவுகள்லையும் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக நொறுக்கு தீனிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு சுகரோட இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமான சர்க்கரை போடுறாங்க. அந்த சர்க்கரையினால் பாதிப்பா? அது ஐ வாஸ் டெல்லிங், சர்க்கரை இஸ் நத்திங் பட் குளுக்கோஸ் ஆர் சுக்ரோஸ் அண்ட் அதோ கார்போஹைட்ரேட். இட் இஸ் வாட் வி கால் எம்டி கேலரிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் தான். அண்ட் இட் டஸ் நாட் ரிக்வயர் அவ்வளோ ரொம்ப நேரம் ஆகுது. டைஜஷன் ஆகிட்டு அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிடும். தட் இஸ் வை ஐ செட் அந்த கார்போஹைட்ரேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஒன் இன் ஸ்பெசிஃபிக் ஹார்மோன் ஐ வாண்ட் டு டெல் இஸ் இன்சுலின். ஸோ இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்துட்டே இருக்கணும். கார்போஹைட்ரேட் வந்து செல்லுக்குள்ளே போகணும். அதோட வேலையே செல்லுக்குள்ளே அதை அனுப்புறது தான். பட் எந்த அளவுக்கு அதனால் ஹேண்டில் பண்ண முடியும்? நம்ம பாடி கேனாட் ஹேண்டில் ஸோ மச் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதனால தான் வந்து தேக்கம் இருந்துரும். ஸோ ரத்தத்தில் அது தேங்க தான் டயபெட்டிஸ், ஒபிசிட்டி ஆல்சோ. இப்போது அதை பற்றியும் பேசிட்டு இருந்தோம். எனர்ஜி சேவ் ஆகிட்டு அடிபாசிட்டி, நம்ம வயிற்றை சுற்றி வெயிட் போடுறது, ஆல் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் கேலரிஸ் வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால பெரிதாக வருகின்ற முக்கியமான உடல் கோளாறுன்னு எதை சொல்லுவீங்க மேடம்? உடல் பருமனை பற்றி நம்ம பேசணும். அதே மாதிரி வேற எதுனா என்ன சொல்லுவீங்க? இந்த இதில் ரெண்டு முக்கியமாக சொல்லலாம்னு நினைக்க. ஒன்று வந்து அனீமியா, அதாவது ரத்த சோகை. ரெண்டாவது வந்து osteoporosis, bone, because we know again நம்மளுடைய bone healthக்கு one of the very important nutrient is the calcium. calcium, phosphorus, magnesium, இதெல்லாம் வந்து ஒரு சரி விகிதத்தில் இருக்கணும். இது கம்மி ஆகும்போது போன் ஹெல்த் டெட்யூரேட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஸ் அண்ட் வென் வி கோ, போனை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசாப்ஷன்னு சொல்லுவோம், ஃபார்மேஷன் அண்ட் அது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு செல்கள், புது செல்கள் தோன்றது, பழைய செல்கள் மறையாது, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படுது. விச் இஸ் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் நம்ம லிஸ்ட் பண்ணோம். வைட்டமின் டி, இது ஒரு சைடு. அந்த அதர் சைடு ஐ வாண்ட் டு ஹைலைட் ஆன் அனீமியா, ரத்த சோகை. பிகாஸ் பெண்களுக்கு, அடலசன்ட் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், இவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு அனீமியா மோர் தென் 50-60% இருக்குதுன்னு சொல்லு ஆய்வு சொல்லுது. ஸோ ஒன் ஆஃப் த எந்த சத்து குறைபாடுனால அது ஏற்படுது? இது வந்து பிரைமரிலி அயன். அப்பார்ட் ஃப்ரம் தட் B12, ஃபோலிக் அமிலம், இது ரெண்டு தேவைப்படும். அது தவிர புரதச்சத்தும் தேவைப்படும். ஸோ ஹீமோகுளோபின்ன்றது வந்து ஹீம் பிளஸ் குளோபின். ஹீம் இஸ் அயன், குளோபின் இஸ் புரோட்டீன். பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராம் ஐ டோல்ட் குளோபின், அதாவது புரோட்டீன் கம்மி சாப்பிட்றோம் நம்ம. பாடி ரிக்வயர்ஸ் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனோட காம்பினேஷன், மெட்டபாலிக் காம்பினேஷன் நடக்கும்போது அயன். ஸோ இதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஃப்ரம் த நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவரால் பேலன்ஸ் டயட் இல்லை. அதில் புரதச்சத்து கம்மியாக இருக்குது, இரும்பு சத்து கம்மியாக இருக்குது. இதை தவிர வைட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்குதுன்னா அனீமியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இன் திஸ் வி ஹாவ் நியூட்ரிஷனல் அனீமியா, நான் நியூட்ரிஷனல் அனீமியா. நான் நியூட்ரிஷனல்னா மேபி டியூ டு எனி ரீசன் லைக் ஹெமரேஜ் இருக்கு, ஏதாவது அடிப்பட்ட ரத்தம் வெளியேறது, நிறைய ஏதாவது காரணங்கள் இருக்கு. வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் இஸ் நியூட்ரிஷனல் அனீமியா. நியூட்ரிஷனல் அனீமியாவுக்கு இதுதான் மெயின் சத்துக்கள் விச் இஸ் ரிக்வயர்ட். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதுவரை ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்து விளக்கமளித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் AJ ஹேம மாலினி அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள். அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா போகக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா?
மிசைல், ஏரோப்ளேன், ராக்கெட் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்மோட மனசுதான். நம்ம மனசோட வேகம் இது எல்லாத்தையும் விட அதிகமானது. இந்த செகண்ட் நம்ம இங்க இருக்கோம், அடுத்த செகண்டே கற்பனையில அண்டார்டிகாவும் போலாம், சந்திராயன் இல்லாம நம்ம சந்திரனுக்கும் போயிடலாம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? 70,000 எண்ணங்கள் நம்ம மனசுல தோணுமா. அப்பா, இவ்வளவா யோசிக்கிறோம்? கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. நீங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது உங்களோட மனசுல இருக்கிற எண்ணங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியல அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அப்போ உங்க மனசு தன்னாலே ரிலாக்ஸ் ஆயிடுமா. படித்தவுடன் கிழித்து விடவும். சந்தோஷமா இருக்கும்போது உங்களுடைய வலது கண்ணுல இருந்து தான் முதல் துளி கண்ணீர் வெளியில வருமா. ஆனா சோகமா அழும்போது உங்களுடைய இடது பக்க கண்ணுல இருந்து தான் உங்களுடைய கண்ணீர் துளி முதல்ல வெளியில வருமா. நெக்ஸ்ட் டைம் அழும்போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அழுது பாருங்களேன். நம்ம கண்ணீர் துளி லெஃப்ட்ல வருதா ரைட்ல வருதான்னு. நம்ம பிஸியா இருந்தாதான் நம்ம மனசு ஹாப்பியா இருக்குமா. அதனால எப்பயும் உங்களை பிஸியா வச்சுக்கோங்க, ஹாப்பியா இருங்க. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் AJ ஹேமா மாலினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன். இப்போ இரும்பு சத்து குறைபாடு முக்கியமான காரணமாக இருக்குனுங்க. அப்புறம் விட்டமின் சத்து, அப்புறம் வந்து ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் எந்த உணவில் அதிகமாக இருக்கும்? இரும்பு சத்துக்கு வந்து வாட் ஐ வாண்ட் டு கன்வேஸ், நம்ம உணவு சாப்பிடுறதுல ஹீம் அயன், நான் ஹீம் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஹீம் அயன் அப்படின்னா நான் வெஜிடேரியன் உணவுகள், அதுல இருந்து வரக்கூடியது. லைக் யூ கேன் சே ஆர்கன் மீட் அண்ட் ஃபிஷ் அண்ட் சிக்கன், அந்த மாதிரி லிவர், அதெல்லாம் சீ ஃபுட்ஸ் எல்லாம். அதில் உள்ள இரும்பு சத்து நேரடியாக ரத்த அணுக்கள் ஈஸியா உதவியா இருக்கும், கிரகிச்சிக்கும், ஃபெரஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நம்மளோட பாடி, இப்போ நம்ம டைஜஷன் பத்தி கூட பேசிட்டு இருந்தோம். ஸோ டைஜஷன் அப்சார்ப்ஷன் வந்து இந்த மாதிரி உணவுல இருக்கக்கூடிய அயன், ஹீம் அயன் சீக்கிரமா கிரகிச்சிக்கும். Whereas in non-heme iron, which is predominantly plant sources, இந்த காய்கறிகள், பழங்கள், அதுல இருந்து வரக்கூடிய பருப்பு வகைகள், அதுல இருந்து வரக்கூடியது, இது வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்மளோட உடம்புல கிரகிச்சிக்க முடியாது. பிகாஸ் தெர் இஸ் அந்த ஒரே சைட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே சண்டை போடும். அயனோட இதுவும் வரும், ஜிங்க், ஃபைட்ரேட்ஸ் மற்றதெல்லாம் வரும். ஸோ அந்த ஒரே ஒரு சைட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கு எல்லாம் சண்டை போடும்போது அயன் வந்து அப்சார்ப் ஆகாமல் வெளியேறும். இது வந்து ஒரு வி கால் இட் இஸ் பயோ அவைலபிலிட்டி. ஸோ ஹீம் அயன், நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து சாப்பிடக்கூடிய அயன் 30 விழுக்காடு அப்சர்வ் ஆகுது அப்படின்னா பிளான்ட் சோர்சஸ்லேருந்து ஜஸ்ட் 1 to 10%. இது ஒரு மேஜர் ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் விச் அனீமியா இஸ் பர்சிஸ்டிங். ஏன் அந்த பயோ அவைலபிலிட்டி? ஏன்னா அகெயின் பெரும்பாலான மக்கள் நம்ம வந்து வெஜிடேரியன்ஸ் தான். நான் வெஜிடேரியன் இஸ் செகண்டரி, அது ஒரு டயட்ரி பேட்டர்ன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அவங்களும் தினமும் சாப்பிடல, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுறாங்க. அதுதான் பேட்டர்னே. எவ்ரிடே சாப்பிட்றது ரொம்ப ரேர். அப்படியே இப்போ சில இதில் வி சி தட் எவ்ரிடே கூட சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார்ம் ஆஃப் நான் வெஜிடேரியன். தட் ஆல்சோ வி ஹவ் பீன் சீயிங். ஸோ when they eat from plant sources predominantly, அவங்களுடைய அப்சார்ப்ஷன் வந்து குறையுது. எதனால் குறையுது? அந்த டயட்டில் அவங்க சாப்பிடக்கூடிய மற்ற காம்பனன்ட்ஸ், தட் இஸ் மற்றது என்ன சொல்லுவோம்னா ஃபைட்டேட்ஸ்னு சொல்லுவோம், தென் ஃபீனால்ஸ்னு சொல்லுவோம், அடுத்தது கால்சியம். இந்த மூணுமே நான் சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சாப்பிடக்கூடிய அயன் எனக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஃபைட்டேட்ஸ் வெரி சிம்பிள். எங்கேருந்து எனக்கு இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், ஃபைட்டேட்ஸ் எல்லாம் வருது? ஃபீனால் வந்து நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை டீ ஓகே. தேர் ஆர் நிறைய பேர், ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஷீ வாஸ் அனீமிக். ஸோ ஹிஸ்ட்ரி எடுப்போம், எதனால் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடல, இதெல்லாம். ஸோ ஒன் ஆஃப் த திங் ஷீ சைடு, ஒரு நாளைக்கு 7-8 டீ சாப்பிடுவாங்க அவங்க. விச் மீன்ஸ் அதிகமாக அதில் ஃபினால்ஸ் வந்துட்டே இருக்கும், டானிக் ஆசிட், டானின்ஸ் அண்ட் ஃபினால்ஸ். இது அந்த அயன் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும். அப்படியே மேடம்? கண்டிப்பாக. கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய டீ அதனால தான் அந்த பாயிண்ட் இங்கே சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 டீ இஸ் ஓகே. தேர் ஆர் லாட் ஆஃப் ரேஷியோஸ். ஒரு நியூட்ரியன்ட்டோடையும் ஒரு சிம்ஃபனி இருக்கும், ஒரு ஹார்மனி இருக்கும். ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்குது, இன்னொன்று கம்மியாக இருக்கும்போது இந்த திஸ் இஸ் இம்பேலன்ஸ். ஸோ டீ குடிக்கலாம்,
ஆனால் கம்மி பண்ணி குடிக்கும். மேபி 1 or 2 டீஸ். அதுலேயும் நிறைய பேர் பார்த்துருக்கோம், உணவு சாப்பிட்ட உடனே காஃபி டீ குடிக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரத்த சோகையை சரி பண்ண முடியாது. பிகாஸ் காஃபி டீக்கு தான் ப்ரையாரிட்டி. சாப்பாடு சாப்பிட்டோன்னா டீ காஃபி குடிக்க கூடாது கண்டிப்பாக. ஸோ அந்த காஃபி டீயோட அப்சார்ப்ஷன் தான் ப்ரையாரிட்டி இருக்குமே தவிர நம்ம சாப்பிட்டக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கொஞ்சமான அயன் கூட கெட்ஸ். ஏன்னா எஸ்ஹெச்ஐசட் 10% தான் பயோ அவைலபிள். நான் ஒரு கீரையே சாப்பிட்ருக்கேன், ஒரு எல்லாது கோஸ் சாப்பிட்ருக்கேன், அதில் ஏதோ கொஞ்சம் அயன் இருக்குது. பட் நான் காஃபி அதை கூட குடித்தேன்னா even that gets excreted. So this pattern is also important. நம்ம வந்து எப்போவுமே அயன் சத்து இருக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடுன்றதை விட எப்போ எதை சாப்பிடலாம், எப்போ தவிர்க்கணும், எதை எவ்வளோ சாப்பிடலான்றது இருக்குது. ஸோ ஃபீனால்ஸ் ஐ டோல், தென் ஃபைட்டேட்ஸ் அண்ட் ஆக்சலேட்ஸ்னு சொல்லுவோம். பட் இதில் என்னன்னா ஃபைட்டேட்ஸ் கூட நம்ம கீரை வகைகள் சாப்பிட்றோம் இல்லையா, ஆக்சலேட்ஸ் அண்ட் ஃபைட்டேட்ஸ் கூட கீரை வகைகளில் இருக்கக்கூடிய another காம்பவுண்ட். இதெல்லாம் ஆனால் நமக்கு வந்து இயற்கை வந்து காம்பினேஷனை தான் கொடுத்துருக்கு, நான் செப்பரேட் பண்ண முடியாது. பட் எப்படி நான் சாப்பிட்றேன், எந்த அளவு நான் சாப்பிட்றேன், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைட்டேட்ஸ் இஸ் ஒன். அனதர் ஒன் இஸ் கால்சியம். அகெயின் வி ஹவ் சீன் பேஷண்ட்ஸ் பால் அது கூட டேட்ஸ் அப்படி சாப்பிடுவாங்க. டேட்ஸ் எதுக்கு சாப்பிட்றாங்க, அயன் இருக்குதுன்னு சொல்லி. பாலில் கால்சியம் இருக்கு, பட் அது ரெண்டு குட் காம்பினேஷன் கிடையாது. ஸோ யூ கேன் நாட் டேக் எனக்கு அயன் கிடைக்கும் அப்படி சொல்ல முடியாது. மில்க் கேன் பி டேக்கன் செப்பரேட் 2 hours 3 hours லேட். அதனால தான் நைட் படுக்கும்போது ஒரு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பட் நாட் வித் டேட் மில்க் ஷேக் அந்த மாதிரி கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகளில் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம், அயன் அப்சார்ப்ஷன் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாரம்பரியமா இருக்கக்கூடிய சில மெத்தடாலஜிஸ். ஸோ ஃபர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல். அதை வந்து நம்ம இட்லி பண்றது கூட நொதித்தல் தான், ஃபர்மெண்டேஷன். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் அயன் அந்த உளுந்துலையோ கருப்பு உளுந்துலையோ வாட் எவர் சீரியல்ஸ் வி யூஸ் அதில் இருக்கிறதுல அப்சார்ப்ஷன் வந்து பெட்டர் ஆகும். ஸோ ஃபர்மெண்டேஷன். இதே ஃபர்மெண்டேஷன் நம்ம வந்து ஜெர்மினேஷன், அதை வந்து நம்ம தானியங்கள்ல பண்ணுவோம், முளை கட்டுறது. இந்த ஜெர்மினேஷன் பண்ணும்போது விட்டமின் சி அதிகமாகும். ஸோ நான் பச்சை பயிரோ கோதுமையோ அல்லது வேர்க்கடலையோ ஜெர்மினேட் பண்றேன்னா அதுல என்ன ஆகுதுன்னா வைட்டமின் சி அதிகமாகுது. அதுல இருக்கக்கூடிய ஃபைட்டேட்டுடைய அந்த திறன் வந்து கம்மியாகுது. அதனால இது வந்து அயனை அப்சர்வ் பண்றதுக்கு உதவுது. ஸோ இது 2வது வகை. ஸோ அதனால தான் நம்ம பாரம்பரிய உணவு முறைகள், சமைக்கிற முறைகளில் பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் இருக்கும். பட் வி ஹவ் நாட் பீன் டூயிங் தட், வி ஹவ் கம் அ வெரி லாங் வே ஃப்ரம் தட். ஸோ அந்த இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் போகும்போது பெர்ஹாப்ஸ் வி கேன் கண்ட்ரோல் அனீமியா. ஸோ அயன் ஐ வாஸ் டெல்லிங். தென் ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் ஈஸிலி கிரீன் உணவு. ஃபோலியம் அப்படின்னாலே பச்சையம்னு தான் அர்த்தம். ஸோ பச்சையம்னா எந்தெந்த உணவுகள் நேச்சுரலி கிரீன் இன் கலர் தட் ஹேஸ் ஃபோலிக் ஆசிட். கீரை, கொத்தமல்லி, மின்ட், அதெல்லாம். தென் வெண்டைக்காய், கோஸு, ப்ரோக்கோலி, தெர் ஆர் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃபோலிக் ஆசிட். அது அப்புறம் பழங்கள், எனி ஃப்ரூட்ஸ், திராட்சை, மாதுளம் பழம், ஆல் திஸ் ஆல்சோ ஹேஸ் to a certain extent folic acid. And if you look at nuts, சில நட்ஸ்ல எல்லாம் கூட you can. So இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுனால we will be able to. So mainly I wanted people to remember பச்சை நிற உணவுகள். So it is easier to remember. B12 வந்து பெரும்பாலும் நான் வெஜிடேரியன் உணவுல தான் கிடைக்கும். எனிதிங், முட்டை, மீன், கறின்னு. அஃப்கோர்ஸ் இன் மில்க் அண்ட் கர்ட். ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க நம்ம வந்து பாலையும் தயிரையும் நிறைய உபயோகப்படுத்தினாலே யூ கெட் த குட் அமௌண்ட் ஆஃப் B12. பன்னீர்ல கூட இருக்கும், பாலாடை கட்டில இருக்கும். ஆனா இன்னொன்று வந்து we were talking about gut microbiome, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்கிருமிகள். இதுல இருந்தும் B12 உற்பத்தி ஆகுது. பட் அட் த சேம் டைம் அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் அது கரெக்டாக சொல்ல, இது வந்து அனீமியாக்கு உதவுதா இல்லையான்றது அது இன்னும் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் தென் தெர் இஸ் அ B12 சிந்தசிஸ் விச் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா அந்த B12 வந்து நம்ம மெட்டபாலிசம்க்கு தேவை, அனீமியாவுக்கு தேவையா இல்லையான்னு கிடையாது. பட் தென் நம்மளோட உடம்புல இது நடக்கக்கூடிய ஒரு மெட்டபாலிசம்க்கும் அந்த B12 வந்து, விச் மீன்ஸ் அந்த கட் மைக்ரோபயோட்டாவை நான் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். அப்போ நான் இந்த மாதிரியான சத்தான உணவுகள் கொடுத்தா என்னோட கட்டில் இருந்தும் B12 உற்பத்தி ஆகுது. ஸோ அயன், ஃபோலிக் ஆசிட், B12 அண்ட் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இஸ் இதுலேயும் மறுபடியும் வி ஹாவ் சைவ உணவுலேருந்து வருது, அசைவ உணவுலேருந்து வருது. இட்ஸ் அ காம்பினேஷன், எனிதிங் யூ கேன். சைவ உணவுலன்னா நமக்கு வி கீப் ஆன் டெல்லிங் பருப்பு வகைகள் நிறைய சாப்பிடுங்க. ஒரு இதில் வந்து ரொம்ப டென்ஸாக அடர்த்தியாக இருக்கும் மேடம், சைவ உணவுலேயே அசைவ உணவுலேயே. அசைவம்ல தான் அதிகமாக இருக்கும். பட் அசைவம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அலாங் வித் ப்ரோட்டீன் இட் ஆல்சோ ஹேஸ் சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது கொழுப்பு. ஏன்னா அசைவம்ன்றது வந்து என்ன, இட் இஸ் அ பாடி, இட் இஸ் அ பாடி ஆஃப் அன் அனிமல். அனிமல் பொறுத்த வரைக்கும் நம்மளும் அனிமல் இதில் தான் வரும்.
நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா எதுவாக அதிகமாக இருந்தாலும் நம்ம கொழுப்பாக சேர்த்து வச்சிடுறோம், அடிபாசிட்டி. அதே தான் ஈவன் த அனிமல்ஸ் வில் டூ. ஸோ அப்போ அந்த இதில் அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? மோர் ஆஃப் ஃபுட். ஸோ ப்ரோட்டீன் இஸ் தேர், அதிகமாக இருக்குது. பட் அந்த ப்ரோட்டீன் யூ கேன் டேக், பட் அலாங் வித் ஃபேட் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய நான் வெஜிடேரியன் ரொம்பவா வி டோன்ட் டெல் இட், அண்ட் இட் கேன் பி சேயிங் ஃப்ரை லைக் ஒரு 50 to 75 grams இன் அ டே சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். பியாண்ட் தட் போனால் தான் ப்ராப்ளம். ஆனால் வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் இட்ஸ் நாட். நிறைய ரீசன்ட் ரிசர்ச்சஸ், ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் ரீனல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சேஃபாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும் அப்படின்வாங்க. ஸோ நான் பிகினிங் ஆஃப் மை கெரியர் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசினேன்னா சாம்பார் வச்சுட்டு நான் வெறும் தண்ணி தான் ஊற்றிக்குவேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ரீசன்ட் ரிசர்ச்சஸ் சேஸ் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் இஸ் சேஃப் ஃபார் கிட்னி பேஷண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா அதுலேருந்து யூரியாலாம் அதிகமாக வராது. ஸோ வெஜிடேரியன் ப்ரோட்டீன்னா வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இந்தியன் குவிசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு புரதம் அப்படின்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மூக்கு கடலை, யூ ஹாவ் plenty. பட் இன் அதர் கண்ட்ரிஸ் இட் இஸ் ஒன்லி சோயா, அதுதான் அவங்களுக்கு பிரைமரி ப்ரோட்டீன். நமக்கு அது கிடையாது. யூ ஹாவ் அ வெரைட்டி. ஸோ கிரீன் கிராம், பச்சை பயிறு இருக்குது, காராமணி இருக்குது, கொள்ளு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக யூ ஹாவ் அ குட் ப்ரோட்டீன் கான்ட்ரிபியூஷன் இன் த டயட். ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் அதிசயத்திற்கே அதிசயமா இருக்கிறது உடல் உறுப்பு தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற அதிசயமான உறுப்பு என்னன்னு தெரியுமா? பற்கள் தான். பற்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். டால்பினுக்கு 70க்கும் மேற்பட்ட பற்கள் இருந்தாலும் அது மெல்லவே மெல்லாதான். ஏன்னா பொக்க வாய்ப்பாட்டை மாதிரி அப்படியே விழுங்கிடுமா. மனித பற்களின் கடிக்கும் திறன் எவ்வளவு தெரியுமா? 100 கிலோ ஆற்றலாம். குழந்தைகளோட பல்வளர்ச்சி கருவிலேயே உருவாயிடுதான். 6 முதல் 12 மாசங்கள்லயே தான் அவ வெளியே வருதான். மனிதன் தன் வாழ்நாள்ல சராசரியா எவ்வளவு நாள் பல் துளக்கிறதுக்கு செலவிடுறான்னு தெரியுமா? சராசரியா 38 நாட்களை மட்டும் பல் துளக்கிறதுக்காக செலவிடுறானா. நீரிழிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் இதய நோய்கள் இதெல்லாமே பற்களோட சம்பந்தப்பட்டவை தானா. இனிமே பல்வியாதி, பல்வலி அந்த மாதிரி எது வந்தாலும் உடனே போய் டாக்டரை பார்த்துடுங்க. மனித உடல்லயே எது ரொம்ப கடினமான பொருள் தெரியுமா? என்னங்க எல்லாரும் எலும்புன்னு தானே சொல்றீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா மனித உடல்லயே மிகவும் கடினமான பொருள் எது தெரியுமா? பற்கள் தானா. மேல் தாடைய நம்மால அசைக்கவே முடியாதான். என்ன சொன்னதும் எல்லாரும் பண்ணி பாக்குறீங்க தானே? ஆமாங்க, மேல் தாடைய நம்மால அசைக்கவே முடியாதான். கொசுக்களுக்கு எத்தனை பல்லுன்னு தெரியுமா? எவ்வளவா இருக்கும்? ஒரு 2 இல்ல 3. கொசுக்களுக்கு மொத்தம் 42 பற்களாம். பா, அப்போ இனிமேல் உங்களை கொசு கடிச்சா அது புடிச்சு எத்தனை பல்லு இருக்குன்னு செக் பண்ணி பாத்துடுங்க. அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. அனீமியான்ற இரத்த சோகை வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன? நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை காரணம்னு சொன்னீங்க. இரும்பு பற்றி சொன்னீங்க மேடம். இரும்பு சத்து எதில் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த இரும்பு சத்தை பற்றி பேசும்போது சிலர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து ஏறணும். அது எந்த அளவுக்கு அது அறிவியல் இருக்கு? அறிவியலில் அது இட்ஸ் நாட் ப்ரூவன். இட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டாமினேஷன் இஸ் த வேர்ட் தி யூஸ். அந்த இரும்பு பாத்திரத்தில் இருக்கிறது அது ஒரு பிலீஃப் இருக்கே தவிர, பட் அது நமக்கு அனீமியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உதவுன்றது இட்ஸ் நாட் பீன் ப்ரூவன் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஏன்னா தோசை கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெஃப்லான் கோட்டோட்டுக்கு பதிலாக இரும்பில் பண்ணதை அந்த காலம் மாதிரி பயன்படுத்துன்றாங்க. அதான் அது உண்மையான்றது இல்லை, அது அயனோட அப்சார்ப்ஷனுக்கு அது கிடையாது. தட் இஸ் நாட் பீன் ப்ரூவன். அப்படியே இந்த இரும்பு போனாலும்
நம்மளுடைய வெளில தான் உடம்பு அதை உறிஞ்சுதான்றது கேள்விக்குறி தான். இருக்கிறது தான். நுண்ணூட்ட சத்து குறைபாட்டில் வரக்கூடிய முக்கியமான கோளாறுகள்னு சொல்லி ரத்த சோகை சொன்னீங்க. இது போக பெண்களுக்கு வேற என்ன பிரச்சனை வருது மேடம்? ஓகே, நுண்ணூட்ட சத்துல அனீமியா இஸ் ஒன். அப்புறம் நிறைய பெரும்பாலும் வர்றவங்க ஹேர் லாஸ்க்கு வருவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீசெண்டாக நம்ம பார்க்கறது வந்து பிசிஓடிஸ்ன்னு வராங்க. கருப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள், இதுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம். அது இதுக்கும் சத்துணவுக்கும் கூட தொடர்பு இருக்குது. திருமணமாகாத பெண்கள் கூட இப்போ வர ஆரம்பிக்குது. ஆமாம், நிறையா இருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து ஒரு 10-11 இயர்ஸ் கூட பீப்புள் டெல் 13 இயர்ஸ்லேருந்து. ஸோ அந்த இது சொல்லுவோம் இல்லையா, வயதுக்கு வருது பியூபர்ட்டியும் அது தள்ளி போகிறதும் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் பியூபர்ட்டி ஆல்சோ தே டோன்ட் ரெகுலர்லி மென்ஸ்ட்ரேஷன் எல்லாம். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வி சி இன் தட். அதுலேயும் சத்துணவுக்கு நிறைய ரோல் இருக்குது. அவங்க சாப்பிட்ற இந்த ஜங்க் ஃபுட்டு சொல்கிறாங்களே மேடம், இந்த காலத்து குழந்தைகள்லாம் வந்து இப்போ நிறைய நியூட்ரிஷன் டென்ஸ் கம்மியாக இருக்கிற நிறைய உணவுகள் தான், குப்பை உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. அது வந்து ஒரு காரணமாக, இல்லை நம்ம நீர்க்கட்டி வர்றதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு காரணமாக? இட் இஸ் மல்டிஃபேக்டோரியல். ஒன்று வந்து ஜெனட்டிக் கூட சொல்லலாம். அட் த சேம் டைம் அடுத்தது ஒரு காம்பனண்ட் தான் ஜெனட்டிக், அதுவே ப்ரிடாமினன்ட் கிடையாது. அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆல்சோ அவங்களுடைய ஹார்மோனல் பேலன்ஸை வந்து குறைக்கும். ஸோ பிசிஓடிஸில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது நம்மளோட வாழ்க்கை முறையினாலையும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், உணவுனாலையும் இருக்கலாம், உறக்கமின்மைனாலையும் இருக்கலாம். இப்போ உணவுன்னு சொல்லும்போது we were talking about all that. obesity பற்றி பேசணும், எம்டி கேலரிஸ் அதெல்லாம் சாப்பிட்றது பற்றி பேசணும். இதெல்லாமே வந்து பிசிஓடிஸ்க்கு ஒரு முக்கிய காரணமாக இப்போ ஆராய்ச்சிகள் சொல்லுது. அண்ட் சுகரி பெவரேஜஸ், நிறைய சாக்லேட். பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது வந்து நிறைய சாக்லேட்ஸ் தான். எந்த பர்த்டே இருந்தாலும் சாக்லேட், என்ன பார்ட்டி இருந்தாலும் சாக்லேட். ஸோ தட் இஸ் அந்த சுகர் இந்த சாக்லேட் இஸ் கல்ப்ரிட். ரெண்டாவது அதர் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், இது வந்து இருக்கு. மூணாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கிறதுனால குழந்தைங்களுடைய வெயிட் அதிகமாகுது. ஈவன் திஸ் இஸ் அ ஃபேக்டர் ஃபார் பிசிஓடிஸ். ஒபிசிட்டி. ஆமாம், வெயிட் என்னன்னா நமக்கு ஒபிசிட்டி, அந்த அடிப்போசிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம பாடி உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இன்சுலின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அப்போ இன்னும் அடிப்போசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ ஆல் திஸ் புட் டுகெதர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த பிசிஓடிஸ். உணவு மூலமாக அகெயின் அதுலேயும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி சாப்பிட்டோம்னா உணவு வந்து தேர் மே பி சர்டன் இந்த உணவை நான் சப்ளிமெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த பிசிஓடிஸ் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் பீரியடில் அது கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல், லைஃப் லாங் ஆர் அட்லீஸ்ட் அந்த திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த இது ரெகுலரைஸ் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் வந்து பிசிஓடிஸ் எடுத்துட முடியும்னு சொல்ல முடியாது. பட் இட் கேன் பி அண்டர் கண்ட்ரோல், ஃபார் விச் சில்ட்ரன் ஹாவ் டு சேஞ்ச். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னும் போது ஸ்லோலி ரெடியூஸ் த ஹை சுகர் கன்சம்ஷன். நம்மளை சுற்றி வந்து இதுதான் அதிகமாக இருக்குது. எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சுகர் அதிகமாக இருக்கக்கூடியது, ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடியது, உப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம கண்ணு முன்னாடி பேக்கெட்டில் இருக்குது. கொஞ்சம் அது வந்து வெளியில் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் மாவு சத்தோடைய அளவு கம்மி பண்ணுங்க. அது கூட வெஜிடபிள்ஸ், அதாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகப்படுத்துங்க. ஈட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கணும். அண்ட் காய்கறிகள், பெரும்பாலான குழந்தைகள் காய்கறிகளை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். இதில் வந்து குழந்தைங்களை காய்கறிகள் சாப்பிட வைக்கணும்னா அம்மா அப்பா வீட்டில் இருக்கக்கூடியவங்க காய்கறிகளை சாப்பிடணும். அது ஒரு மாதிரியாக இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ஸ்நாக்ஸ் கூட, பிகாஸ் ப்ராக்டிக்கலி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வி கேன் கீப் கிவிங் லிஸ்ட், எனி பிளேஸ் வில் டெல் காய்கறி நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அது எப்படி ப்ராக்டிக்கலி கொண்டு வருது? திஸ் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஒன், ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். அப்போனா வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸும் ஹெல்த்தியாக தான் இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு ஆஃபர் பண்ணுற ஸ்நாக்ஸும் ஹெல்த்தியாக இருக்கணும். அங்கேருந்தே ஆரம்பித்தாதான் குழந்தைங்களுக்கு பழக்கம் வரும். தேர் ஷுட் பி அ மல்டி. இப்போ நம்ம பேசின ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே இட் இஸ் நாட் ஒரு தனிப்பட்டவங்க பண்ணக்கூடியது கிடையாது. இட்ஸ் அ மல்டி ஃபேக்டர். இட்ஸ் அ சோஷியல் சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. அண்ட் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுகளும் இட் ஷுட் பி ஹெல்த்தி. நிறைய வென் வீ டெல் ஆல்சோ, மேடம் இதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. டேஸ்ட் இஸ் அனதர் திங் தட் தே ப்ரிஃபர். பட் அந்த டேஸ்ட்டு கூட இப்போ ஃபுட் டெக்னாலஜியில் ஆர்டினரி ஒரு வேர்க்கடலையை எப்படி அதை டேஸ்ட்டாக கொடுக்கலான்றது அந்த மாதிரியும் வந்திருக்கு. விழிப்புணர்வு வரணும். அண்ட் பீப்புள் ஷுட் சி இன் த லேபிள் ஆல்சோ. அந்த ஃபுட் லேபிள்ஸில்
குழந்தைங்கலேருந்து அதை பழக்கப்படுத்தலாம். இல்லை எவ்வளோ சர்க்கரை இருக்குது, நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குறியீடு கூட கொடுக்குறாங்க, ஹை ஃபேட் ஹை சுகர்னு. அந்த குறியீட்டை பார்த்துட்டு அதெல்லாம் யோசித்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஹை கேலரி குறைக்கலாம். ஹெல்த்தி ஈட்டிங் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்கிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோம். அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இதில் வந்து இன்னொன்று வந்து ஐ டோல் ஒபிசிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பிசிஓ எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ நான் வந்து ஒபிசிட்டி ஃபர்ஸ்ட் த ப்ரைமரி திங் வி லுக் அட் இஸ் ஒபிசிட்டி. எப்போ பிசிஓடி வச்சிருக்கிறவங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு தே கம் டு த நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ அப்போ நியூட்ரிஷனிஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக எல்லா உணவையும் ரிமூவ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கெல்லாம் அவங்க அதிகமான தேவையில்லாத கேலரி சாப்பிட்றாங்க, ஃப்ரம் தேர் வி ரிமூவ் இட். அதனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த ஜங்க் ஃபுட் ஒரேடியாக ரிமூவ் பண்ணலன்னா கூட ஆல்டர்னேட்டிவ், சம் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுட்டு இருந்தானா பெட்டர். ஸோ இன் எஃபெக்ட் பிசிஓடிஸ்க்கு வந்து வி சே ரெடியூஸ் த கேலரி இன்டேக் பட் இன்க்ரீஸ் த நியூட்ரியன் டென்சிட்டி. அதிகமாக தேவையில்லாத கலோரி சத்தை சாப்பிட்டுட்டு பருமன் ஆகிறத விட நமக்கு தேவை ஃபீல் ஃபுல் வித் லெஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கே போனீங்கன்னா கூட வி ஹாவ் அ ஸ்ப்ரெட். ஒரு பஃபேக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து யூ ஹாவ் எவ்ரி திங். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், பாஸ்தா இருக்கும், நூடுல்ஸ் இருக்கும், சாலட் இருக்கும், எவ்ரி திங். வாட் யூ சூஸ் மேட்டர்ஸ். ஸோ அப்போ யூ ஹாவ் டு சூஸ் மோர் ஆஃப் அந்த சாலட்ஸ், அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்கிறத, அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக அதை சாப்பிடணும். ஸோ நம்ம கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரணும். என்னோட பர்செப்ஷன் ஆஃப் ஃபுட் ஷுட் சேஞ்ச். அப்போ தான் வந்து பீப்புள் கேன் கண்டினியூ டு பி ஹெல்த்தி. நம்ம இப்போ பேசிட்டு இருந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு வேணும், தெளிவான சிந்தனை வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஆல் சயின்டிஸ்ட் சொல்கிறது தான், அரை அடி நாக்குக்கு நம்ம அடிமையாகக்கூடாது இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ட். பிகாஸ் இயற்கை ஹேஸ் கிவன் அஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல உடல் அமைப்பு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு எவ்ரி திங் இஸ் குட், எவ்ரி திங் இஸ் என்ஜினியர்ட். இதை நான் எப்படி பாதுகாக்கிறேன், என்னோட உடலையும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நான் எப்படி பாதுகாக்கிறேன்றது வந்து என்னோட கடமை. அது ஃபார் விச் லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து டயட் அண்ட் ஃபுட், டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் குட் ஸ்லீப், ஒரு நல்ல மென்டல் ரிலாக்ஸேஷன், எவ்ரி திங். அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் அதிசயத்திற்கே அதிசயமா இருக்கிறது உடல் உறுப்பு தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற அதிசயமான உறுப்பு என்னன்னு தெரியுமா? பற்கள் தான். டால்பினுக்கு 70க்கும் மேற்பட்ட பற்கள் இருந்தாலும் அது மெல்லவே மெல்லாதான். ஏன்னா பொக்க வாய்ப்பாட்டை மாதிரி அப்படியே விழுங்கிடுமா. மனித பற்களின் கடிக்கும் திறன் எவ்வளவு தெரியுமா? 100 கிலோ ஆற்றலாம். குழந்தைகளோட பல்வளர்ச்சி கருவிலேயே உருவாயிடுதான். 6 முதல் 12 மாசங்கள்லயே தான் அவ வெளியே வருதான். மனிதன் தன் வாழ்நாள்ல சராசரியா எவ்வளவு நாள் பல் துளக்கிறதுக்கு செலவிடுறான்னு தெரியுமா? சராசரியா 38 நாட்களை மட்டும் பல் துளக்கிறதுக்காக செலவிடுறானா. மேல் தாடைய நம்மால அசைக்கவே முடியாதான். என்ன சொன்னதும் எல்லாரும் பண்ணி பாக்குறீங்க தானே? ஆமாங்க, மேல் தாடைய நம்மால அசைக்கவே முடியாதான். கொசுக்களுக்கு எத்தனை பல்லுன்னு தெரியுமா? எவ்வளவா இருக்கும்? ஒரு 2 இல்ல 3. கொசுக்களுக்கு மொத்தம் 42 பற்களாம். பா, அப்போ இனிமேல் உங்களை கொசு கடிச்சா அது புடிச்சு எத்தனை பல்லு இருக்குன்னு செக் பண்ணி பாத்துடுங்க. அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்த ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏஜே ஹேம மாலினி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இப்போ டயட் சொன்னீங்க மேடம், நம்ம வாழ்க்கை முறையில் வந்து உணவு முறை வந்து மாறிடுச்சின்னு. இப்போ அந்த உணவு முறை மாறினாலும் ஏற்பட்ட அந்த கோளாறுகளை சரி செய்ய, உதாரணத்துக்கு ஒபிசிட்டி, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு புதிய உணவு முறைகள்லாம் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கீட்டோ டயட்ன்றாங்க, பேலியோ டயட்ன்றாங்க. அதோட பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்கிறாங்க. சாப்பிடாமே இருக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றது, இப்படிலாம் இருக்காங்க. இப்போ இப்படிலாம் இந்த மாதிரியான உணவு முறையெல்லாம் கடைபிடிக்கும் போது நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் அதனால் மேல் நியூட்ரிஷன் ஏற்படுமா?
அதனால் என்னென்ன கோளாறுகள் வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற எல்லா உணவு முறைகளும் ஒரு சூப்பர்வைஸ்டு இதுல பண்ணா ப்ராப்ளம் இருக்காது. நானே யோசிச்சு பண்றது இட் இஸ் நாட் கரெக்ட். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆல்சோ அதுக்கு ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த ரேஷியோஸ் எல்லாம் இருக்கு. 8 மணி நேரம் 6 மணி நேரம்ன்ற மாதிரி. பட் என்னோட உடம்பு அது வந்து எவ்வளோ ஏத்துக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து காலையில இருந்து சாப்பிடல, மேபி லெட் மீ சே ஐ எம் ஆன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், விச் மீன்ஸ் நான் 4 மணி வரைக்கும் ஈவினிங் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் நான் என்ன சாப்பிட்றேன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அங்கே 4 மணிக்கு போயிட்டு நிறைய பிரியாணி சாப்பிட்டேன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அங்கேயும் நான் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் தான் இருக்கேன். அங்கேயும் நான் லோ கலரி தான் சாப்பிட வேண்டியிருக்கும். விச் மீன்ஸ் சாதம் அளவு கம்மி பண்ணிட்டு புரதச்சத்து இருக்கக்கூடிய சுண்டல் வெரைட்டிஸோ அல்லது பருப்பு கீரை அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் சரிவிகித உணவாகவே எடுத்துக்கிட்டு மோர் எம்ஃபசிஸ் ஆன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தேன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் கர்ட் அந்த மாதிரி எடுத்தேன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். பட் அதை நான் விட்டுட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கலரி எடுத்தேன்னா இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். அப்புறம் மற்ற இன்னொரு டயட் எல்லாம் கூட சொன்னீங்க, வெறும் கீட்டோ டயட் அண்ட் ஆல், இட் இஸ் பெலியோ அண்ட் கீட்டோ இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்ம ஒரு சூப்பர்வைஸ் இதில் பண்ணலன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் கீட்டோ டயட்டில் எகெயின் மாவுச்சத்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க, கொழுப்பு சத்து அதிகம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது பாடி வந்து ஐடியா இஸ் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து பாடி பர்ன் பண்ணணுன்றது. பட் இட்ஸ் நாட் சஸ்டெயினபிள். நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. கீட்டோ டயட்டோ எனி டயட் ஃபார் தட் மேட்டர் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு 2 மேபி 1 வீக் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த ரொம்ப நமக்குன்னு ஒரு குறையிற வரைக்கும் செய்வாங்க. நமக்குன்னு ஒரு இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் டிட்டர்மினேஷன் பீப்புள் ஓன்ட் கண்டினியூ. அப்போது அதை விட்டுட்டாங்கன்னா த அடிப்போசிட்டி டபுள்ஸ். அந்த ஃபேட் செல்ஸ் வந்து வாட் எவர் ஃபேட் வாஸ் லாஸ்ட் அது அதிகமாக அதை சேர்த்துக்க வரேன். தட் மீன்ஸ் நான் வெயிட் குறைஞ்சதை விட நான் டபுளாக ஏறிடுவேன். இட் வில் ரிட்டர்ன் வித் வெஞ்சன்ஸ். ஸோ எல்லாமே ஃபேசினேட்டிங்காக இருக்கும். பட் அதை நம்ம வந்து சஸ்டைனபிளாக இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா உணவுன்றது வந்து எல்லாத்துக்குமே நம்ம உணவு ரிலேட் பண்ணுறோம். நான் இப்போ ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் அதிகமாக சாப்பிட்றது, அது நேற்று நான் கீட்டோ டயட்டில் இருந்தேன் இன்றைக்கி நான் அதிகமாக சாப்பிட்றேன், அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஃபார் வெயிட் ரிடக்ஷன் வித்தவுட் எனி டயட் த சிம்பிள் ஈக்குவேஷன் இஸ் ஒரு நாளைக்கு 500 கேலரி ஒருத்தங்க குறைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கு 3500 கேலரிஸ் குறைப்போம். அப்போது ஒரு 1/2 kg வெயிட் குறைப்போம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். அதில் வந்து மேஜிக்காக ஒரு வாரத்தில் 10 kg குறைக்கிறேன் அப்படின்றது வந்து வெரி டேஞ்சரஸ். ஸோ பீப்புள் கேன் சே நான் சாப்பிடக்கூடிய அவங்களோட ஓன்லி தே கேன் டூ இட். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ யாரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. when I eat ஒரு நாளைக்கு நான் காலையில் 5 இட்லி சாப்பிட்றேன்னா ஜஸ்ட் ரெடியூஸ் இட் பை 1 இட்லி விச் மீன்ஸ் 4 இட்லி சாப்பிட்லாம். தென் 2 கப் அரிசி சாதம் சாப்பிட்றேன்னா மேக் இட் பை 1.5. ஸோ எவ்ரி செஷன் ரெடியூஸ் த குவான்டிட்டி. குறைச்சலாக இருக்கணும், ஆனால் தொடர்ந்து இருக்கணும். அப்போ சஸ்டெயினபிள். அப்போ இப்போ சொன்ன மாதிரி 1/2 kg வெயிட் அண்ட் ஐ ஒன்ட் ஃபீல் டயர்ட். அது அந்த மாதிரி நான் பண்ணுறதுனால எனக்கு தேவையில்லாத ஒரு சோர்வோ அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. தென் ஹெல்த்தி வெயிட் லாஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்ட நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருக்காது. சில இடத்துல வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் காய்கறி சாப்பிடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் பழங்கள் சாப்பிடுங்க, இந்த மாதிரியான டயட்டும் இருக்குது. கேட்கலான் இருந்தேன். யா, பிகாஸ் த பாடி வில் நாட் நோ. நம்ம பொறுத்த வரைக்கும் வெளியில தான் நம்ம டிஃப்ரெண்ட். உள்ள பொறுத்த வரைக்கும் பாடிக்கு மெட்டபாலிசம்னு ஒன்று ருட்டீனாக, அது சர்க்காடியன் இது ருட்டீனாக போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து வெறும் வெஜிடபிள் தான் கொடுக்குறேன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த பாடி விச் ரிக்வயர்ஸ் புரதச்சத்து தேவைப்படுது. நம்ம டைஜஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மெனி என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே அதில் வர வேண்டியிருக்கு. அண்டு அதோட வேலை அது பண்ணி ஒரு மெஷின் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அந்த மெஷினில் நம்ம வந்து இன்றைக்கி நான் ஆயில் மாத்திரம் ஊற்றுறேன், நாளைக்கு நான் வந்து ஐ வில் புட் சம் அதர் திங்னா அது நடக்குமா? ஸோ இந்த லாங் ரன் பாடி கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. தென் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கம்ஸ். அதனால தான் சஸ்டெயினபிளாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். நோ மேஜிக் டயட் ஃபார் வெயிட் லாஸ். இந்த வெஜிடேரியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து காய்கறி மட்டுமே சாப்பிட்டு அதே எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுறாங்க உடம்பு வெயிட்டு குறையுன்னு சொல்லிட்டு. பட் அதனுடைய விளைவாக வந்து நியூட்ரிஷன் குறைச்சலாகி வேறு விதமான தோல் நோய்களாக வர வாய்ப்பு இருக்கா? தோல் நோய்கள் எனக்கு அவ்வளோ ஐம் நாட் ஏபிள் டு டெல் எக்ஸாக்ட்லி. பட் யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாகிறது, யூரிக் ஆசிட் லெவல்ஸ் அதிகமாகுது. ஸோ அந்த மூட்டுக்களெல்லாம் வலிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயட்ஸில் போகிறதுனால. ஸோ பெட்டர். பட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால டு மை நாலேஜ் தோல் நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது.
ஸோ இட் வில் சேவ் த ஸ்கின். ஏன்னா ஸ்கின்னுக்கு தேவையான வைட்டமின் ஏ, எவ்ரி அதர் நியூட்ரியன்ட் ப்ராப்பராக அவங்க காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டாங்கன்னா அதில் வந்துடும். ஸோ ஐ எம் நாட் வெரி ஷியூர். ஆனால் எனர்ஜி இருக்காது, ப்ரோட்டீன் இருக்காது. ஸோ ஓவர் அ டைம் அவங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும், டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு. உப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த அயோடின் இல்லைன்னும் போது இப்போ செயற்கையாக உப்பு தயாரிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதில் அயோடின் கலந்து வைக்கிறாங்க. அயோடின்றது ஒரு நுண்ணூட்டச்சத்து. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் குறைவாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கலந்து உணவுப் பொருட்கள் வந்து விற்கிறாங்களா, விற்கிறதுக்கு அரசாங்கம் எதுவும் திட்டம் வச்சுருக்கா, அது இருந்தால் நம்ம போய் பொருள் ப்ராசஸ்டு ஃபுட் வாங்கும்போது என்ன மாதிரியான அணுகுமுறையோடு போய் வாங்கணும் மேம்? செறிவூட்டப்பட்ட உணவு, ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ். ஸோ இது வந்து இப்போ அரசாங்கம் அதுலேயும் அயன் அண்ட் இப்போது அனீமியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அயோடின் எல்லாம் வந்து செறிவூட்டப்பட்டு இருக்குது. நிறைய ஃபுட்ஸில் வந்துட்டுருக்கு. யூ ஹாவ் டு சி அந்த கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் இந்த எஃப்எஸ்எஸ்ஏயோட லோகோ இருக்கும், ப்ளஸ் குறியீட்டு இருக்கும். அந்த மாதிரி போட்டோம்னா அதில் வந்து அயன், கால்சியம், சில எதெல்லாம் நுண்ணூட்டச்சத்து இன்னும் ப்ராசஸிங் அப்போ குறையிறது அல்லது இன்னும் 45 பண்ணணும் அப்படின்னா அது பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் ஷுட் லுக் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபுட். அந்த லோகோ இருக்குதான்னு பார்த்துட்டு எடுத்து உபயோகிக்கலாம். அந்த மாதிரி உணவுகள் உபயோகிக்கலாம். அட்லீஸ்ட் காம்பன்சேட் ஆகும் இந்த. ஆனால் அது கூட ஓகே, இட் வில் காம்பன்சேட், பட் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். தட் இஸ், அதை சாப்பிட்டுட்டே இருந்தாவே எல்லாமே சரியாக போய்டும் சொல்ல முடியாது. நமக்கு உணவுன்றதும் முக்கியம். அடிஷ்னலாக இந்த தேவைகள் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஆர் செறிவூட்டப்பட்ட உணவு வச்சு நம்ம ஃபில் பண்ணி இட்ஸ் பாசிபிள். ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்த ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏஜே ஹேம மாலினி அவர்களுடனான இந்த ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். अरे दीवानो मुझे पहचानो कहां से आया मैं हूं कौन. வணக்கம், சத் ஸ்ரீ அகால், ஆதாப். நான் உங்கள் இவ்ளோ கோல்ட வச்சுட்டு உனக்கு இப்போ இந்த மிமிக்ரி தேவையா? 2 நாளா முடியல. இதுல ஹெட்டேக் வேற, டாக்டர் பார்க்கணும் போல. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேளுன்னு. திங்கள் முதல் வெள்ளி வர நம்ம அகில இந்திய வானொலியோட மத்திய அலைவரிசை 720 கிலோஹெர்ட்ஸ்லையும் 101.4 பண்பலை அலைவரிசைகள்லையும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி பிற்பகல் 3 மணிக்கு ஒளிபரப்பாகுது. உடல் சார்ந்த அத்தனை தகவல்களையும் டாக்டர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல நோய்கள் வரதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். மறக்காம கேளுங்க ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. நுண்ணூட்ட சத்து குறைபாடால் இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமானது சொன்னீங்க. அந்த எலும்பு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பலகீனமாகிடுது, பெண்களுக்கு பலகீனமாகிடுது. அந்த எலும்பு பலகீனமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான சத்து குறைபாடுகள் அதிக காரணமாக இருக்குது? பெரும்பாலும் கால்சியம். அந்த கால்சியம் வேலை பண்ணுறதுக்கு ஃபாஸ்பரஸ். ஸோ கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் 1:1, 1.5:1 விகிதாச்சாரத்தில் அது இருக்கணும் நம்ம உடம்புல. ஸோ இந்த இது நமக்கு கால்சியம் மெட்டபாலிசத்தோடைய இது வயது ஆக ஆக இந்த ஃபார்மேஷன் ரிசாப்ஷன் சொன்னேன் இல்லையா, அது உடைய ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அதாவது ரிசாப்ஷன் அதிகமாகும், அப்சார்ப்ஷன் கம்மியாகும், ரிசாப்ஷன் அதிகமாகும், அதோடைய டெத் ஆர் சம்திங் அது அதிகமாகும். இதை காம்பன்சேட் பண்ணணும்னா நம்ம உணவுலையும் we have to have good calcium. அப்புறம் வைட்டமின் டி ஒரே ஒரு இடத்துல தான் நான் சொன்னேன். பட் வைட்டமின் டி வந்து நம்ம பேசிட்டு இருந்த பிசிஓஸ், ஒபிசிட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட். இப்போது வைட்டமின் டியில் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ விட்டமின் டி இருக்கணும் நம்ம உடம்புக்கு, விச் மீன்ஸ் விட்டமின் டி பெரும்பாலும் ஒன்று செறிவூட்டப்பட்ட உணவுகள்லேருந்து கிடைக்கும். சில நான் வெஜிடேரியன் மேபி ஸ்மால் அமௌண்ட், வெரி ஸ்மால் அமௌண்ட் ஃப்ரம் எக் அண்ட் ஃபிஷ் கிடைக்கும். நிறைய அமௌண்ட் ஷுட் கம் ஃப்ரம் த சன்லைட். அகெயின்
ஃப்ரம் 11 o'clockலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சன்ரேஸில் தான் அது கிடைக்கும். அர்லி மார்னிங் 7 மணிக்கு நான் வாக்கிங் போகிறேன், எனக்கு வைட்டமின் டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 11 to 3, பிகாஸ் அந்த ரேஸ் அப்போ தான் நம்ம உடம்புல அது போய் அது கன்வர்ஷன் ஆகிறதுக்கு, ஆக்டிவ் ஃபார்மில் கன்வர்ஷன் ஆகிறதுக்கு அந்த டைமில் தான் காலையில் 11லேருந்து சாயந்தரம் 3 வரைக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் எக்ஸ்போஸ் 20 minutes, அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸுக்கு எக்ஸ்போஸ் இருந்தால் போதும். ஸோ இது வைட்டமின் டி இருக்கணும். இந்த வைட்டமின் டி கிரகிச்சிக்கிறதுக்கு அது நம்ம கால்சியம் சாப்பிட்றது, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் சொன்னால் அதை சாப்பிட்றத கிரகிச்சிக்கிறதுக்கு வைட்டமின் டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 நுண்ணூட்ட சத்துக்களும் இருந்ததுன்னா தேய்மானத்தை கம்மி பண்ணலாம். இட் இஸ் நாட் தட் லைக் ஓரளவுக்கு அது பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கலாம். அதனால கால்சியம்னு சொல்லும்போது மல்டிபிள் ஃபுட்ஸ் ஆர் தேர். பால் சார்ந்த பொருட்கள் நமக்கு தெரியும். ஃபிஷ் இஸ் வெரி குட். அண்ட் வரகு, நம்மளோட எல்லா மில்லட்ஸ்லேயுமே கால்சியம் இஸ் வெரி குட். கேழ்வரகு எவ்ரிபடி அகெயின் நோஸ். அதை தவிர திணை, சாமை, குதிரைவாலி இதிலெல்லாம் கூட கால்சியம் சத்து இருக்குது. தென் யூ ஹாவ் கிரீன்ஸ் நிறைய. இந்த கீரை அந்த கீரைன்னு கிடையாது. வி ஹவ் டன் அ ஸ்மால் ரிசர்ச் இன் அகத்திக்கீரை. ஸோ அகத்திக்கீரையில் காம்பினேஷன் நம்ம ஏதாவது அகத்திக்கீரை இஸ் த ஹையஸ்ட். பட் ஒரு எல்லா நாளும் அகத்திக்கீரை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ யூ கேன் ஹாவ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 days in a week ஒரு கீரை வகைகள் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து கால்சியம் வரும். அண்ட் எவ்ரிடே பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்ற பழக்கம் எப்போவுமே இருக்குது. அண்ட் சீத்தாப்பழம், சம் அமௌண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இன் டேட்ஸு, அப்புறம் நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம், இந்த மாதிரியான பழங்களில் கூட சுண்ணாம்பு சத்து இருக்குது. ஸோ பெட்டர். தட் இஸ் வை திருப்பி நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலன்ஸ் டயட். டேக் அட்லீஸ்ட் 100 grams ஆஃப் சீசனல் ஃப்ரூட்ஸ். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பழங்கள் சாப்பிடுங்க. அண்ட் டேக் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறோம். தென் ஃபாஸ்பரஸ் ஆல்சோ ஃப்ரம் மெஜாரிட்டி இந்த மாதிரி பழங்கள் காய்கறிலேருந்தே கிடைக்கும் ஃபாஸ்பரஸ். திங் இஸ், நம்ம பாட்டில் ட்ரிங்க்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், ஹை சுகரி பெவரேஜஸ். இது குடிக்கும்போது இந்த ஃபாஸ்பரஸோடைய அதோடைய த ரேஷியோ வேரிஸ். அப்போ அந்த எலும்பு தேய்மானம் வந்து ரிஸ்க் அதிகமாகும். இல்லை, அந்த பாஸ்பரஸ் உடம்பு விட்டு போயிடும். ஸோ அது ரிஸ்க் அதிகமாகும். ஸோ தட் இஸ் வை அதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அண்ட் yeah, so I think a good amount of protein, calcium, phosphorus and vitamin D will help in bone health. இந்த மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நம்ம சாப்பாடில் வந்து போதுமான அளவு இல்லைன்ற பட்சத்தில் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி விட்டமின் டேப்லெட்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இப்படி மாத்திரை மூலமாக சாப்பிட்றதுனால, குறிப்பாக கால்சியம்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடுனா கால்சியம் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான மாத்திரை வடிவில் நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிற அந்த சத்துக்களை ஈடு செய்யுமா? அது எந்த அளவுக்கு நல்லது? டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஆஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுது, அது சாப்பிட்டுக்கலாம். பட் இட் லாங் ரன் கண்டினியூஸாக ஒரு சில பேர் வந்து ஓவர் த கவுண்டர் டாக்டர் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஓவர் த கவுண்டர் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும், ஸோ கண்டினியூஸாக சப்ளிமெண்டேஷன் பை சிந்தட்டிக் ஃபார்ம் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு அந்த டெஃபிஷியன்சி கரெக்டான பிறகு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, அது குறைஞ்சிட்டே வந்துட்டாங்கன்னா இட் இஸ் குட். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல் த சிந்தட்டிக் ஃபார்ம் நம்மளோட லிவர் தான் மெட்டபலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாங் ரனில் லிவருக்கும் இட் கெட்ஸ் திஸ் திங். அண்ட் இந்த சிந்தட்டிக் ஃபார்முடைய டாக்ஸிசிட்டிஸ் வில் பி ஹை. இப்போ நம்ம நேச்சுரலாக அயனோ கால்சியமோ ஃபாஸ்பரஸோ உணவு கிடைக்கும் போது பாடிக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கிறதால தேவையானதை ரீட்டைன் பண்ணிவிட்டு தேவையில்லாததை வெளியேற்றணும். அதனால தான் அந்த பயோ அவைலபிலிட்டி கூட பேசும்போது ஒரு 10% தான் பயோ அவைலபிள்னு சொன்னோம். அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். பட் பாடி நோஸ் ஈவன் கால்சியம் ஃபார் தட் மேட்டர் 50% தான் பயோ அவைலபிள் நார்மலாக. நான் இப்போ டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். என்னோடய கால்சியம் இன்டேக்கை நான் அதிகப்படுத்திக்கணும். ஸோ 50% எனக்கு கிடச்சா கூட இட் இஸ் குட் அந்த திஸ் திங். பட் when it comes to synthetic form 100%, 80 to 90% பயோ அவைலபிள் ஆகிடும். அப்போனா நம்ம உடம்புல அது இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு தேவையோ இல்லையோ அது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ லிவர் டாக்ஸிசிட்டி வரும். ஸோ இந்த லாங் ரன் இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பீயிங் இன் த பாடி நம்ம தேவைக்கு அதிகமாக அது சேர்த்துட்டே இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட். கம்ப்ளீட் இம்பேலன்ஸ் ஆகிடும். அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு. இப்போ இந்த சிந்தட்டிக் வகையில் மாத்திரை மாதிரி சாப்பிடும்போது அதனுடைய இப்போ கால்சியம் டேப்லெட்லாம் சாப்பிட்றாங்களே, அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து இயற்கையாக உணவு மூலமாக கிடைக்கிற கால்சியத்து அளவுக்கு இருக்குமா? அதை விட ஜாஸ்தி, அதான் 100% நியர் கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் 80 to 90% வரைக்கும் போது அப்சார்ப்ஷன் இருக்கும். அதில் அதனால தான் அதை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்காக இட் இஸ் கிவன். பட்
ஆஃப்டர் தட் லெவல் இஸ் கம்மிங் இட் இஸ் நாட் குட் டு கண்டினியூ. மற்ற உணவு மூலமாக கிடைச்சிட்டு இருந்ததுன்னா இட் இஸ். டாக்டர், இது வரைக்கும் ஊட்டச்சத்துக்களுடைய அவசியம் என்ன, அதனுடைய குறைபாடுனால வரக்கூடிய உடற்கோளாறுகள், ஊட்டச்சத்துக்கள் பெறுவதற்கு இயற்கையாக நம்ம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணுன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அரங்கத்திற்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களிடையே இந்த சத்துணவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்து பேசியதற்கு வானொலி நிலையத்துக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதுவரை ஊட்டச்சத்து குறைபாடும் உடல்நல கோளாறுகளும் குறித்து விளக்கமளித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் AJ ஹேம மாலினி அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.